இது செடிகளின் தண்டுகளின் கீழே இருக்கும் களிமண் பந்தலிலிருந்து தொடங்குகிறது. தோண்ட தயாராக இருக்கும் சேப்பங்கிழங்கு தண்டு மண்ணிலிருந்து எடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு கிழங்கும் மண்ணிலிருந்து பிடுங்கி தோல் உரித்து பசால்ட் கல் உலக்கையின் மேல் மெதுவாக அரைக்கப்படுகிறது. அது மெல்ல மெல்ல அடர்த்தியான வெளிர்நிற விழுதாக மாறும் வரை அரைக்கப்படுகிறது. அந்த விழுது பிழிந்து ஒரு இரவு முழுவதும் ஊறவிடப்படுகிறது. அதனால் மென்மையான வெள்ளை மா அடியில் அடைந்துவிடும். அதை கையால் எடுத்து முழுமையாக உலர்வதற்கு வெயிலில் பரப்பி விடுகிறார்கள். உலர்ந்ததும் அதை தண்ணீருடன் சமைத்தால் பிரகாசமான ஜெல்லி போல மாறும். சுவையில் மென்மையானது, அமைப்பில் செறிவானது. சேப்பங்கிழங்கு மாவு ஜெல்லி குறைந்த கொழுப்புடையது, சுலபமாக ஜீரணமாகும். மேலும் வெப்பமான காலங்களில் தணிவூட்டும் உணவாக சாப்பிடப்படுகின்றது. இதன் மீது கீரை, வெத்துச்சாரம், நொறுக்கிய மிளகாய் போன்றவற்றை சேர்த்தால் இது மெலிதாக கடிக்கக்கூடிய, காரமும் சுவையும் நிறைந்த குளிர்ச்சியான கோடை உணவாக மாறிவிடுகிறது.